அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ராபியா குக்கிங்ல என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹல்வா தாங்க செஞ்சிருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு ஹல்வா வந்து செஞ்சிருக்கேன். இந்த ஹல்வா எப்படி செய்றது? எதுல செஞ்சிருக்கோம்? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் என்னென்ன பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தரலாம் வாங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட்டு 100 கிராம் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன். 1/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். அடுத்து வந்து முந்திரி, பாதாம். நீங்க எந்த நட்ஸ் வேணா எடுத்துக்கங்க. எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து 10, 15 முந்திரி, ஒரு 5 வந்து பாதாம் வந்து எடுத்திருக்கேன். அத வந்து 2 2ஆ கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து வந்து நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து நான் இது வந்து வீட்டிலேயே எடுத்த நெய்யுங்க. ரொம்ப சூப்பரா மணமா இருக்கும். இது வந்து நான் ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கேன். இந்த நெய்யில வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். இந்த ஸ்பூனுக்கு ஒரு 3 ஸ்பூன் வந்து போட்டுக்கங்க. அடுத்து வந்து இது எப்படி செய்றது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ. ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். எதுனாலும் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனா இருந்துச்சுன்னா, கீழ ஒட்டாம வரும். அதுக்காண்டி இந்த மாதிரி பேன் எடுத்துக்கங்க. இதுல நான் வந்து அந்த 100 கிராம் கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். இதுல வந்து நம்ம தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாவே ஊத்திக்கணும். ஊத்திட்டு நல்லா கரைச்சுக்கங்க. அந்த கஸ்டர்ட் பவுடர வந்து நல்லா கரைச்சுக்கணும் தண்ணி ஊத்திட்டு. நான் வந்து ஒரு 3 கப்பு தண்ணி வந்து ஊத்திருக்கேன். சர்க்கரை வந்து நீங்க உங்க விருப்பத்துக்கு எவ்வளோ நாள் போட்டுக்கலாம். நான் வந்து 100 கிராம் கஸ்டர்டுக்கு 1/4 கிலோ சர்க்கரை வந்து போட்டுக்கிறேன். நீங்க வந்து கொஞ்சம் கரைச்சு வேணா போட்டுக்கலாம். இல்ல அதிகமாவும் போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த சர்க்கரை வந்து சரியா இருந்துச்சு. இப்ப இது வந்து நல்லா இந்த பாருங்க, இந்த மாதிரி நல்லா தண்ணியாட்டு நல்லா கரைச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி கரைச்சு எடுத்துட்டு, இப்ப வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இத வந்து வச்சிடலாம் இப்போ. இந்த பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும். தண்ணி வந்து கொஞ்சம் 3 கப்பு நல்ல பெரிய கப்புக்கு 3 கப்பு ஊத்திக்கணும். ஊத்திட்டு இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு, இத வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கிறேன். ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு, இது கொஞ்சம் சுருள ஆரம்பிக்கும்போது மீடியம் ஃப்ளேம்ல வச்சுருங்க. இப்ப இத நான் கிளறிட்டே இருக்கணும். இல்லன்னா டக்குனு கீழ வந்து புடிச்சிரும் கஸ்டர்ட் பவுடர்ங்கிறதுனால. இத வந்து விடாம கிளறிட்டே இருங்க. இது கொஞ்சம் வந்து அல்வா பதத்துக்கு வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் விட்டு விட்டு கிளறிக்கலாம். இப்போ வந்து விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க நான் கிளறிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கணும். அந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ. இந்த மாதிரி கட்டி பட்டுக்கிட்டே வருது. இப்ப நான் வந்து இத மீடியம் ஃப்ளேம்ல வந்து வச்சர்றேன். பாத்தீங்களா? எப்படியாவது பாத்தீங்களா? இப்ப இத மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம். வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கை எடுக்காம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். இப்போ இதுல வந்து நான் சர்க்கரைய வந்து சேர்த்தர்றேன். இப்ப நல்லா கெட்டி ஆயிட்டு இருக்கு. இப்ப சர்க்கரை சேர்த்தரலாம். சேர்த்துட்டு திரும்ப கிளறி விட்டுக்கோ. இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது சர்க்கரை போட்ட உடனே கொஞ்சம் மெல்ட் ஆகும். இப்ப இதுல நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து நெய் வந்து ஊத்திக்கிறேன். சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து ஊத்திக்கணும். நெய் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஊத்திடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் நெய் வந்து ஊத்திக்கணும். இப்போ இந்த ஸ்பூனுக்கு நான் 2 ஸ்பூன் நெய் வந்து விட்டுக்கிறேன். விட்டுட்டு திரும்ப நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமோட இப்போ வந்து இன்னும் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது வந்து அல்வா பதத்துக்கு கண்ணாடி பதத்துக்கு வரும். கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம இதை வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடணும். அந்த நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா கண்ணாடி பதத்துக்கு இந்த மாதிரி ஒட்டாம வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை வந்து இப்படியே கிளறிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நெய்லாம் சேர்த்துருக்கறதுனால இப்ப வந்து ஒட்டாது. அது ஒட்டுற வரைக்கும் தான் கிளறிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்ல வச்சு அப்படி விட்டுருங்க. ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் கிளறி விட்டுக்கங்க போதும் இது. இப்ப இதுல நான் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு திரும்ப ஒரு ஸ்பூன் நெய் வந்து ஊற்றுவேன். அவ்வளவுதாங்க. இப்ப இத திரும்ப ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க ஒட்டாம வருது பாருங்க. இந்த மாதிரி வரணும். ஆனா இன்னும் ஒரு ஒரு 2 நிமிஷம் இதை வந்து லோ ஃப்ளேம்ல அப்படியே விட்டுறலாம்.
இப்போ அவ்வளவுதாங்க, இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு பிளேட்ல வந்து கொட்டி வச்சிடலாம். இப்போ இதை இறக்கிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு ட்ரை வந்து எடுத்திருக்கேன். பிளாஸ்டிக் எடுத்துக்காதீங்க, அலுமினி இல்ல சில்வர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதுல நான் ஒரு 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 ஸ்பூன் நெய் ஊத்திட்டு, ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊத்திட்டு நல்லா இதை வந்து இப்படி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுல நம்ம அல்வா வந்து ஊத்தி வச்சிடலாம். இப்போ இந்த ட்ரைல இந்த அல்வா வந்து கொட்டிடலாம். கொட்டிட்டு சரிசமா பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணி விட்டு நல்லா தட்டிக்கோங்க. தட்டிட்டு இது ஆறுனதுனே நம்ம இது நல்லா ஆற வச்சிடலாம். இதை வந்து ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து துண்டு போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம ஆறுனதுக்கு அப்புறம் இதை வந்து எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ ஹல்வா வந்து இப்ப நல்லா ஆறிடுச்சு பாருங்க. நல்லா ஆறி நல்லா செட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து இதை வந்து ஒரு பிளேட்ல வந்து தட்டிக்கலாம். பாருங்க, தட்டினதுக்கு அப்புறம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இது ரொம்ப டேஸ்டாவும் ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. இப்ப இதை நான் வந்து ஒரு கத்தி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, ஜெல்லி மாதிரி ரொம்ப சூப்பராகவே இந்த ஹல்வா வந்து வந்திருக்கு. டேஸ்ட்டும் வந்து வித்தியாசமா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கஸ்டர்ட் பவுடர்ல செஞ்சிருக்கனால இந்த ஹல்வா வந்து டேஸ்ட் வந்து வித்தியாசமா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சூப்பரான ஒரு ஹல்வா, கஸ்டர்ட் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பரான கஸ்டர்ட் ஹல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு.